Fortunatus, aujourd'hui c'est 8 août 1925. Today it is 8th August 2025. இன்று 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை நம் பயில்களை தொடங்குகிறோம். வாந்திரதி அப்படின்னு சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமைக்கு வீனஸ் வாந்திரதி அப்படிங்கிறது. இன்னைக்கு டிஃபிகல்டிஸ் ஆஃப் தி சரண்டரை படிக்கிறோம். அதுல 1 April 1963 அன்னை சொன்னது. Quand les hommes comprendront que le divin c'est mieux que ce qui est le mieux pour eux, bon nombre de leurs difficultés disparaîtront. 1er avril 1963. Quand les hommes அப்படின்னு சொல்லும்போது when men the comprendront அப்படிங்கிறது ஃபியூச்சர் டென்ஸ். காம்ப்ராந்திர அப்படின்னா அந்த நம்ம எல்லாம் இங்கிலீஷ்ல நம்ம ஸ்கூல்ல படிக்கும் போது காம்ப்ரஹென்ஷன் ஒண்ணு வரும். மேல ஒரு பேரா இருக்கும், கீழே கேள்வி இருக்கும். காம்ப்ரஹென்ஷன் அப்படியே அது என்னன்னு புரிதல் தான் அதோட அர்த்தம். பல பேருக்கு அது புரிஞ்சது இல்லை. காம்ப்ராந்திர அப்படின்னு சொன்னா அண்டர்ஸ்டாண்ட் தான் அர்த்தம். அப்புறம் டிவைன் divin c'est mieux que that the divine knows மியனா பெட்டர், கனா இங்க than ஒரு இடத்துல than the சக்கியேல மிய புற. நமக்கு எது நல்லதுன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். than they do. மத்தவங்க எது நல்லதுன்னு நம்ம நினைக்கிறத விட இறைவனுக்கு எது நல்லது என்று நன்றாக தெரியும். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா காலேசம் காம்பவுண்டரும் அப்படின்னா நம்ம எப்ப மனிதருக்கு அது புரியுதோ அந்த நேரத்துல difficulty. இங்க குட் நம்பர் ஆஃப் அப்படின்னு குட் நோம்பர்னா நம்பர். difficulty of their difficulties disappear அப்படின்னா disappear will disappear. அதுவும் இங்க RONT இருக்கனால அது ஃபியூச்சர். அந்த காம்ப்ராண்ட்ரோம் அப்படிங்கிறது ஆர் வருது. ஆர் வந்தாலும் ஃபியூச்சர் அப்படி பிரெஞ்சுல ஃபியூச்சர் FUTUR மட்டும்தான் இருக்கும், கீ கிடையாது. அந்த ஆறுல முடியாது. இங்க ஆறு சுட்டி காட்டுது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபியூச்சரை சுட்டி காட்டுது. டிசப்பியர். பிரீமியர் அப்ரில். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட்ங்கிறது நம்ம இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட் ST போடுவோம், பிரெஞ்சுல ER தான் போடுவாங்க. பிரீமியர் அப்ரில். அந்த லியேசம் இருக்கு. அந்த பிரீமியர் அப்ரில் 1963. அதோடைய ஆங்கில மொழியாக்கும் பாருங்க. When men will understand that the divine knows better than they do what is the best for them, many of their difficulties will disappear. 1st April 1963. What is the best for them ங்கிறது பிரெஞ்சுல அதான் சக்கியே மிய பூர. அப்ப இந்த மியங்கிறது பெஸ்ட்னு அர்த்தம். அது முக்கியமான பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்கிலீஷ்ல பாருங்க திருப்பி. When men will understand that the divine knows better than they do what is the best for them, many of the difficulties will disappear. இப்ப இத தமிழ்ல ஓரளவுக்கு தங்களுக்கு எது சிறந்தது என்பதை, தங்களை விட இறைவனே நன்கு அறிவார் என்பதை மக்கள் புரிந்து கொள்ளும் போது அவர்களின் பல சிரமங்கள் மறைந்துவிடும். இது ஓரளவுக்கு நல்ல மொழியாக்கம்னு சொல்லலாம். நன்றி. Merci beaucoup à tous. Merci à la mère. Merci à Chiaro.